ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். நேற்றே நமக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி காலையிலேயே நமக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேப் அப் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 100-120 பாயிண்ட் ஒரு கேப் அப் கிடச்சிது. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் மார்க்கெட் ஒரு சைடு, அதுவும் டவுன் சைடு உடையிற மாதிரி லோவெல்லாம் உடச்சி மார்க்கெட் ஒரு மாதிரி பயமுறுத்தி இருந்தது. ஸோ சிபிஆரோடைய ஆல்மோஸ்ட் வந்து மிட் ரேஞ்சே வந்து தொட்டிருந்ததுன்னு சொல்லலாம். நான் பிரேக் ஆகும்னு நினச்சேன். பட் அங்கே தான் மார்க்கெட் வந்து ட்விஸ்ட் அடித்து இன்னையோட எக்ஸ்பைரி கேமை வேறு மாதிரி கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். டேவோட ஹையை உடச்சி மார்க்கெட் ஹையர் ஹையில் ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்தது சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து 12 o'clock வந்து நமக்கு WPIன்னு சொல்லப்படுற ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸு டேட்டா வந்திருந்தது. அது ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவ் டேட்டா தான். சின்ஸ் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதையும் பொருட்படுத்தாமல் ஒரு சைடு வந்து மார்க்கெட் வந்து போயிருந்ததுன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் ரேலி தான். லாஸ்ட் ஒரு 3-4 நாளாக மார்க்கெட் செல் ஆஃப் ஆன விஷயத்துக்கு இது ஒரு நல்ல ரேலின்னு சொல்லலாம். கண்டிப்பாக கால் சைடில் நல்ல ஒரு அன்வைண்டிங்கு அண்ட் வேகமான ஒரு ஃபியரு, அதாவது கவர் பண்ணுறதுக்கான ஃபியர் எல்லாமே தெரிஞ்சிருந்தது. இன்ஃபேக்ட் மார்க்கெட் இந்த சைடில் ரேலி ஆகும்போதெல்லாம் இந்தியா விக்ஸ் ஏறிச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அதுதான் வந்து அப்சைடு ஃபியர்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் இன்னும் வேகமாக எகிறோம். ஸோ அதுதான் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் 12 அதாவது இந்த 23,650 இருக்கும்போது போட்டேன்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா வேகமாக வந்து போயிருது. இன்னும் கூட வேகமாக போயிருந்துருக்கலாம். ஓகேங்களா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தா. பட் அந்த டைம் வந்து பெரிய அளவு வந்து யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து நகரல. பட் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வேகமாக வந்து மேலே போயிருந்தது. பார்க்கலாம். அண்ட் நிஃப்டியோடைய ஸ்டேடல் 345 பாயிண்ட் வச்சுருக்கு. அண்ட் சென்செக்ஸ் ஸ்டேடல் 1478 இருக்குது அடுத்த வாரம் கான்ட்ராக்ட்டுக்கு. இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் வந்து ப்ளே பண்ண ரெடியாக இருக்குது. ஸோ ஆயில் வந்து கன்சாலிடேட் ஆகிருக்குங்க. ஓகேவா, நியர் வந்து $100 $103 WTIன்னு சொல்லப்படுற ஆயில் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் இருக்கும். அண்ட் ஓவர் நைட் பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு இன்னையோட பொசிஷனை திரும்புறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தூரம் ஏறி இருந்தது. நாளைக்கு ஒரு 40% வந்து மார்க்கெட் கீழே இறங்கினாலும் சொல்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க. தென் வந்து இன்றைக்கி எண்ட் ஆஃப் யோடியில் 145 ஸ்டாக் லாங்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் 5 ஸ்டாக் லாங் அன்வைண்டிங்க்கும் அண்ட் 43 ஸ்டாக் வந்து ஷார்ட்டுக்கும் அண்ட் 19 ஸ்டாக் வந்து ஷார்ட் கவரிங்க்கும் இருக்குது. ஸோ லாங் ப்ளஸ் ஷார்ட் கவரிங் விச் இஸ் வெரி குட் நம்பர். 160க்கு மேலே இருக்குது. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ஒரு 80% மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்கவே கொஞ்சம் வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் நல்லா இருக்குது. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஷார்ட் கவர், ஓஏ ஏறி இருக்குது அண்ட் கான்ட்ராக்ட் நெகட்டிவில் இருக்குது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அண்ட் நிஃப்டியோட ஸ்ட்ராடல் இன்றைக்கி ஓப்பன் ஆனது 401 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சுங்க. பட் இட்ஸ் சென்ஸ் வித் 345 ஒரு 55 ரூபா நல்ல ஒரு டிகே. சின்ஸ் வந்து ஒரு 1.2% மார்க்கெட் ஏறி இருந்தாலும் நல்ல ஒரு டிகே. நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பைன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்றதான் சொல்லணும். ஸோ ஆப்ஷன் செயினை பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே கால் செல்லிங் காணும். ஓகேங்களா, எங்கேயுமே வந்து கால் செல்லிங் காணும். இருந்த இடம் இந்த மணியில் எல்லாமே அன்வைண்ட் ஆகிருக்குது. பொசிஷன் நல்லாவே ஷிஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்றது தான் சொல்லணும். ஹெவியான புட் செல்லிங்கு அது கேரி ஃபார்வர்டும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது ஏன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரியல. மேலே கீழே ஒரு 350 பாயிண்ட்டுக்கான கேம் இருக்கலாம் அப்படின்றது தான் விஷயம். பட் ஹெவியான புட்ஸு செல் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கூடுதல் தகவல். ஸோ அது ஃபியூச்சரில் பார்த்தாலே தெரியும். ஸோ மார்னிங் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 0.75, பட் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது அப்படியே டபுளாக இருக்குது. அப்போ காலையில் செல் பண்ணவங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிராஸ் ஓவர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் க்ரியேட் பண்ணப்பட்ட அந்த புட்ஸோடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5.5 கோடி புட்டை செல் பண்ணியிருக்காங்க. 32 லட்சம் கான்ட்ராக்ட் கால் அன்வைண்டாக இருக்குது, எழுதவே இல்லை. ஓகேங்களா, இதுவும் வந்து ஒரு அப்நார்மலான விஷயம். பெரிய அளவு ஸ்ட்ராடல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஷார்ட் கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃப்யூச்சரில் கவர் பண்ணுவாங்க. ஸோ கவர் பண்ண போகிறாங்க, மேலே ஏற போதுன்னு தெரியும் போது ஏன் காலை விற்கணும் அப்படின்ற கணக்கு தான் இது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா புட்டை ஹெவியாக செல் பண்ணி 50 பாயிண்ட் மார்க்கெட் நகர ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் மாற்றிக்கிட்டே வருவாங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறது. ஸ்ட்ராங்கான ஒரு புட்டு எழுதியிருக்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது கூட 13 பாயிண்ட் இங்கே 3 கோடி எக்ஸ்ட்ராவாக புட்ஸ் இருக்குது. அப்போ அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வந்து ஷார்ட் கவர் இருந்திருக்கும் அப்படின்ற. ஓகேங்களா, ஸோ ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா போன வாரத்தில் வந்து 24,400 இறங்குச்சுன்னு நினைக்கிறேன். 1000 பாயிண்ட் இறங்குச்சு. ஸோ 1000 பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ராங்காக வந்து ஷார்ட்ஸை ஃபியூச்சர்ஸில் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹெவியாக காலை செல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இப்போ அப்படியே உல்ட்டா. ஓகேங்களா, ஸோ ஷார்ட்ஸை கவர் பண்ணுறாங்க, புட்ஸை வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணுறாங்க. அதுதான். பட் இவ்வளோ கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் தில் அதிகம் அப்படின்றதான் சொல்லணும். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு 20 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது. ஸோ யூஎஸில் சேல்ஸ் டேட்டா வந்திருக்கு, அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பட் ட்ரம்ப்பு
சைனாவுக்கு போயிருக்காரு. அங்கே இருக்கிற ஒரு சமிட் ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த மீட்டிங்கை எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க நியூஸ் வாசிக்கும் போது. பார்க்கலாம், அது மேபி ஒரு ட்ரிகரை வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து டவ் கிவ்லாம் வந்து ஒரு பர்சன்டேஜ் நியராக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃபியூச்சர்ஸு. ஸோ ஸ்பாட்டில் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஏஐ ஆக்டிவிட்டி, எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடுங்க. ஸோ இதை பற்றின கமெண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் எப்போல்லாம் ஒரு 5000 கோடியோ 10,000 கோடி எவ்வளவு இது குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் டான்ஸ் ஆடுதுங்க, ஈஸியாக வந்து தெரியுது. ஸோ இன்றைக்கி இந்த நம்பர்ஸை பற்றி நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ் நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளாஷ் பாயிண்டில் இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4% இறங்கியிருக்கு. பட் இது எண்ட் ஆஃப் விஓடி தான் இறங்குச்சு. ஸோ அது வரைக்குமே மார்க்கெட் ஒரு சைடு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும்போது டே ஐயை உடைக்கும் போதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் கிட்டே வந்துருந்தது. ஓகேங்களா? ஸோ என்னென்னா அது கிராப் பண்ண ஐவி என்ன அப்படின்னா ஹையர் சைடில் பயம் இருந்ததை காட்டுறதுக்காக மார்க்கெட் வந்து பண்ணுச்சு. அண்ட் நிஃப்டியோட ஸ்டாடல் 345 ஆக்சுவலாக. ஸோ அதோட வேல்யூ. அண்ட் சென்செக்ஸோடைய ஸ்டாடல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1478 இருக்குங்க. ஸோ இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் வந்து போட ரெடியாக இருக்குது. தென் வந்து ஸ்கியூ வந்து வால்டிலிட்டி தான், இன்னும் நியூஸ் நிறைய வர வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து வால்டிலிட்டி காட்டும். ஸோ டெக்னிக்கலாக 15 மினிட்ஸை வந்து இன்ட்ராடேக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிரேக் அவுட் நடக்குதா அண்ட் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா டே ஐயை ஒரு சைடு உடையும் போது ஒரு சைடுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கலாம். கூட ஸ்ட்ராங்கான ட்ரெண்டிங்க்கு கடைசி 2 நாளோட ஐஎன் லோஸை மார்க்கெட் உடையும் போது ஒரு சைடு மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகும். கூட இந்த பிபி டைனமிக்கோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் விவேப்னு சொல்லப்படுற ஆவரேஜ் பாயிண்ட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஸோ இந்த விவேப்பை விட மேலே வச்சு முடிஞ்சிருக்கு அப்படின்றதுனால ஒரு அடிஷ்னல் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா இதை நம்ம பார்க்கலாம். தென் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் மார்க்கெட் எல்லாமே ஏறி இருக்குங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும் ஷேடாக இருக்குது. எஸ்பெஷலி நிஃப்டியில் ஹெவியான கான்ட்ராக்ட் வந்து ஷேடாக இருக்குது. ஸோ ஷார்ட் கவர் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா? ஸோ போன வாரம் ஃபுல்லாக ஒரு சைடு அண்ட் காலை ஹெவியாக ஷார்ட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டை கவர் பண்ணுறது, புட்டை ஹெவியாக செல் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து ரொம்ப கட்ஸு தான். ஓகேங்களா? இது சொல்லணும் அப்படின்னா 3:45 வரைக்கும் கூட பார்த்தோம். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஷேடே இல்லை. அப்போவே ஒரு டவுட்டு. ஸோ ஏதோ நியூஸ் வரும், இல்லை மார்க்கெட் இங்கேயே ஓப்பன் பண்ண வச்சு 4 கேமை கூட மாற்றுவானுங்க. ஸோ கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க. மிட் கேப் நிஃப்டி மட்டும் கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது அண்ட் மார்க்கெட் ஏறி இருக்குது. இது வந்து லாங்காக இருக்கலாம் அப்படின்றது தான். ஃபியூச்சர் ரிசர்ச் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிஃப்டி மட்டும் பேங்க் நிஃப்டி மட்டும் ஒரு ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி சின்னதாக வந்து ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷார்ட்ஸ் இருக்குது. அந்த ஷார்ட்ஸை எடுக்கிறதுக்காக மேபி அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் சுருக்கி வச்சிருக்கலாம் அப்படின்றது தான். பிசிஆரை பார்க்கும்போது நேற்று இருந்ததை விட எல்லாமே இன்க்ரீஸாக இருக்குது. எஸ்பெஷலி நிஃப்டி கண்டிப்பாக இது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது அப்படின்றது சொல்லணும். தென் மேக்ஸ் மைன் லெவல் பார்க்கும்போது கண்டிப்பாக நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் கிட்டே இருக்குது, விச் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லணும். அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும் எங்கேயோ கிடக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1400 பாயிண்ட் கிட்டத்தட்ட கேப் வச்சு இருக்குது. கண்டிப்பாக இது மந்த்லி கான்ட்ராக்ட் அப்படின்றதுனால ரெண்டுமே வந்து ஒன்றாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு அது பேங்க் நிஃப்டி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸ் பண்ணி இருந்த இடத்துக்கு போக ரொம்ப வந்து கஷ்டப்படுது அப்படின்றதான் சொல்லணும். இது கூட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லப்படுற ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1SG நிஃப்டிக்கு ஒரு 510 பாயிண்ட், 2SG ஒரு 1020 பாயிண்ட் கிட்டத்தட்ட கேப் இருக்குங்க. ஸோ செல் பண்ணுறவங்க அப்படின்னா இந்த 1SG 2SGலாம் யூஸ் பண்ணுவாங்க. 2SG விச் இஸ் வெரி மோர் கம்ஃபர்டபுள் பிளேஸ். ஓகேங்களா? இப்போ இருக்க ஸ்பாட்லேருந்து 1000 பாயிண்ட் மேலே கீழே அப்படின்றது கண்டிப்பாக வந்து இன்னொரு 3 நாளில் போகாது. ஸோ அதுதான் எஸ்டின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ போகும் ரிஸ்க் இருக்குது. சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ரேஞ்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் அங்கே ப்ரீமியம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றதான் சொல்லணும். ஸோ ட்ராப் ஜோன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி ஹெவியான ஒரு புட் செல்லிங் இருந்தது, காலை செல் பண்ணவே காணும். ஓகேங்களா? இது ஒரு வியர்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்ட்ராடல் இருந்தால் மார்க்கெட் வந்து மேலே கீழே போகும். ஸோ ஸ்ட்ராடல் இல்லாமல் ஒன் சைடு செல்லிங்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க கவர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், இல்லை ஃப்யூச்சரில் அவங்க ஆக்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம். அதுதான் வந்து இன்றைக்கி இருந்தது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங் புட்டை வந்து செல் பண்ணியிருக்காங்க அண்ட் அதை கேரி ஃபார்வர்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது கூடுதலான ஒரு நல்ல விஷயமா இதை பார்க்கலாம். குளோபலாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இப்போ க்ரீனில் இருக்குது அண்ட் யூரோப் மார்க்கெட்டும் க்ரீனில் இருக்குது. கிரிப்டோ மட்டும் சின்னதாக நெகட்டிவில் இருக்குது அண்ட் யூஎஸோடைய சேல்ஸ் டேட்டா வந்திருக்கு. ஸோ அது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு 480 490 பாயிண்ட் இருந்த டவு இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 பாயிண்ட் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம், ஸ்பாட் ஓப்பன் ஆனதும் ஒரு கிளியரிட்டி கிடச்சிரும். அண்ட் இந்தியாவுடைய ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்திருந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எகிரிட்ஸு. ஓகேங்களா?
பட் சின்ஸ் மார்க்கெட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக குளோபல் மார்க்கெட் அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்றதான் சொல்லணும். அப்சைடு ஃபியர் வந்து பார்க்கப்பட்டது இன்றைக்கி மார்க்கெட் டே ஹையை உடையும் போது ஹெவியாக வந்து தெரிஞ்சுது. ப்ரீமியம் ரூ. 20 இருந்தால் காலோடைய ஒரு ஸ்ட்ரைக்கு கிட்டத்தட்ட ரூ. 46 போயிருக்கு அப்படின்னா டபுள்டெலாம் ஆகுது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ப்ரீமியம் பெருசாக அன்வைண்ட் ஆகலை, உள்ளே போகவும் இல்லை. பட் ப்ரீமியத்தை மட்டும் ஜம்ப் பண்ணி எண்ட் ஆஃப் யூடி அது ரூ. 20 வந்துருச்சு, அது வேறு விஷயம். பட் அந்த வால்டாலிட்டி சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஹெவியான ஒரு ஃபியர் இருக்குது. பெரிய அளவு பிளேஸ் இன்றைக்கி வரல அப்படின்றதுனால ரொம்ப கம்ஃபர்டபுள். நல்ல நியூஸ்லாம் வந்தால் ரொம்ப சூப்பராக அட்ஜஸ்ட் ஆகிடும். யூஜ் புட்டை சேல் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணது நல்ல விஷயமா பார்க்குறோம். ஸோ ஹெட் ஆஃப் யூஎஸ் சைனா மீட்டிங்கு. ஸோ ஃபைனலாக பார்க்கணும் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான பொசிஷன் தான் அவங்க கையில் இருக்குது அப்படின்றது தான் விஷயம், ஓகேங்களா. பட் குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த 1.2 1.4 பிசிஆர் எட்டும் பட்சத்தில் இப்போ எப்படின்னு மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வந்தது அப்படியோ அதே மாதிரி பிசிஆர் ரொம்ப ஹெவி ஆகும்போது ரிவர்ஸ் ஆகும், ஓகேங்களா. அதையும் நம்ம தாராளமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சி. ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா பேஸ் பண்ணி சொல்கிறது. நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.